ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மீசை தாடி வச்ச ஆண்களை பிடிக்குமா? ஸோ அது அதாவது ஒரு மீசை தாடி வச்ச ஆணை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்றத என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப வீடியோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, வீடியோவை லென்த்தாக போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் தான். கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பிஸி இல்லாமல் ஃப்ரீயாக இருந்ததுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோஸ் வரும். நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்திங்கன்னா லாங்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வர மாதிரி வீடியோஸ். அண்ட் இதை விட யூஸ்ஃபுல்லாக இன்னும் நிறைய விதமான கண்டென்ட் நான் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் எதுக்கெல்லாம் மனசுக்குள்ளே நிறைய உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள், அதுக்கப்புறம் உடல் உறவு சார்ந்து, தாம்பத்தியம் சார்ந்து, ஒரு ஆண்மை சார்ந்து, பெண்மை சார்ந்து என்னென்னலாம் உங்களுக்குள்ள டவுட் வரும். நம்ம எதை ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியாமல் தயங்கிக்கிட்டே இருப்போம், இல்லை இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த வகையிலும் முகம் சுளிக்காத மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு விஷயம் நான் ஃபீல் பண்ணுறது எப்படின்னா, ஒரு மீசை தாடி வச்சுருக்கிற ஒரு ஆணை பார்க்கும்போது எப்படின்னா, அது ஒரு ஆண்மையினோட அடையாளம் மாதிரி தான் நான் யோசிப்பேன், பார்ப்பேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில கேர்ள்ஸு கூட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால என்ன ஆகும்னா லைட்டாக மீசை தாடிலாம் வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சும்மா ஒரு காமெடியாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன உனக்கு ஆம்பளை மாதிரி மீசை தாடிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அப்படின்னா, அந்த ஆம்பளை அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஆண்மையினுடைய அடையாளமாக தான் மீசை தாடியாக நான் பார்க்குறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு சில வகையான மீசையும் தாடி அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்ல ஸ்டைலிஷான லுக் கொடுக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, அதுக்காக மீசை தாடி இல்லாதவங்கெல்லாம் அழகில்லைன்னு சொல்ல வரல. பட் ஒரு ஒரு விதமான அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு எப்படி சொல்கிறதுனா, இவங்க ஒரு வீரமான ஆளுன்றதை ஒரு அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மீசை தாடி இருக்கவங்க பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு அதாவது அவங்க உள்ளே எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது. பட் வெளிப்பார்வைக்கு எப்படி இருக்கும்னா, நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும்னா, பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா தைரியமாக இருப்பாங்களா இருக்கும், நல்லா கோவக்காரங்களாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். நல்லா ஒரு ஆண்மையினோட, நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான், ஒரு ஆண்மையினோட வெளிப்பாடாக இருக்கும். ஒரு ஆளுமை, ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு தலைமை பண்பு அதிகமாக இருக்கவங்கள மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஓ மை காட், நிறைய விதமான ஸ்டைல் வந்துருச்சு. அந்த மீசு தாடியிலே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டைலிங் வந்துருச்சு. கண்டிப்பாக எப்படி நம்ம பெண்களுக்கு எப்படி சொல்கிறோமோ, நீங்கள் பியூட்டி பார்லர் போங்க, உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ப்ரெசன்டபுளாக வச்சுக்கோங்க, செல்ஃப் கேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி தான் நான் ஆண்களுக்கும் சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம பியூட்டி பார்லர் போடுறதுல பெண்களுக்கு தான் 100% நிறைய பேர் போவாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்களும் பியூட்டி பார்லர் போங்க. ஸோ உங்களை எப்படிலாம் என்ஹான்ஸ் பண்ணி உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட பியூட்டி எப்படிலாம் என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இது செப்பரேட்டாக நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விதமாக ஆண்கள் அப்படின்றபோது நிறைய விதமாக அவங்களோட ட்ரெஸ்ஸை குறைச்சிக்குவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட மீசை தாடி ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஒரு ஹேர் கேர் எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுட் மசாஜ் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மனநிலையை அமைதிப்படுத்தி உடலை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. வேறு விதமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மீசை தாடி வச்சுருக்கிற ஒரு ஆணை பார்க்கும்போது மெச்சூரிட்டி லுக் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளே சொல்லுவோம் நிறைய பேர்த்திட்ட, இப்போ நல்ல ஒரு மீசை தாடி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் சேவ் பண்ணிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும்போது என்னப்பா நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, பார்க்கறதா 10 வயசு கம்மியான மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னா, நான் யூனிவர்சலாகவே, அதாவது எப்படி சொல்கிறதுனா, உலகத்தோட சமுதாயத்தோட பார்வை எப்படின்னா, கொஞ்சம் மீசை தாடி இல்லாமல் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. ஸோ அது மெச்சூரிட்டியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டுற விதமாகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் சொல்லுவேன், எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நல்ல சூட்டபுளாக, அதாவது கரெக்டாக சூட்டபுளாக, அவங்க ஃபேஸ் கட்டுக்கு சூட்டபுளாக, அவங்களோட கலர் காம்பினேஷனுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த மீசையும் தாடி செட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களோட ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன் வரும். ஒரு நல்ல ஒரு பார்த்து நம்ம பார்க்கும்போது ஒரு அந்த ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பர்சனல் பாயிண்ட்டு. அண்ட் கூட இருக்கவங்க எல்லாம் ஷேர் பண்ணி, நாங்கள் காலேஜ்லாம் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் மீசை தாடி அழகு பியூட்டி பார்லர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விமனை வீட்டில் இருக்கவங்களையும் சரி பொதுவாக சரி எல்லாத்தையுமே விமன் மற்ற கூட ஒர்க் பண்ணுற ஆண்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒரு தனிப்பட்ட மனுஷன் அப்படின்றது மதித்து ஒரு அன்பு பாசம் ஆறுதலாக ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கிறதா வந்து ஒரு ஆண்மையினோட வெளிப்பாடு. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்களோ எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் வீட்டில் இருக்கிற அம்மாவும் தங்கச்சி பார்த்துட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒய்ஃபை பார்த்துக்குவாங்க அப்படின்னு. அதெல்லாம் நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா இதில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அப்படின்னா அது ஒரு பார்வையாகவும், இன்னொரு வீட்டிலேருந்து வர பொண்ணை வந்து இன்னொரு பார்வையாக தான் நிறைய ஆண்கள் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அதாவது அவங்க ஒய்ஃபை தான் சொல்கிறேன் நான், அவங்க ஒய்ஃபை தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்க. எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் ஒன்று தான். உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம பெத்த அம்மா தங்கச்சியை விட ஒரு படி மேலே தான் வந்து ஒய்ஃபு அப்படின்ற ஒரு ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்காக லைஃப்பில் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து நீங்கள் மட்டும்தான் அடுத்து அவங்க லைஃப்பில் 50 வருஷமோ 60 வருஷமோ உங்களோட மட்டும்தான் வாழ போகிற ஒரு ஜீவன். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்து கரெக்டாக மரியாதை கொடுத்து கரெக்டாக ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை அந்த மனைவி அப்படின்ற ஒரு பந்தம் உங்களுக்கு சூப்பராக அமையும். எதுலேயோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எதுலேயோ முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பேசலாம்.